நம்ம எல்லாருமே பல வருஷமா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய தலைவர்கள்டா இவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அப்படிப்பட்ட தலைவர்கள், அரசியல் மிகப்பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாரையுமே ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் முட்டாள்கள் ஆக்குற மாதிரியான விஷயத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஈடுபட்டிருந்திருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் செஞ்ச இந்த செய்கை தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள். எல்லாருமே இப்போ விஜய் அவரை பற்றி பேசுகிற மாதிரியான விஷயத்த ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேற்று தமிழக அரசியல் முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே நேரடியாக சந்தித்து ஒரே நாளில் ரொம்ப ஈஸியாக அவங்க எல்லாரையுமே தன் வழிக்கு கொண்டு வந்திருக்காரு. அவங்க எல்லாரையுமே ஒரு கட்டத்தில் முட்டாள்கள் ஆக்கி யாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் ராஜதந்திரத்தை நேற்று விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. இதில் மிக முக்கியமாக ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு விஜய் அவர்கள் போயிருந்தார்ல, அந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசின பேச்சு அதை கேட்டுட்டு ஒரு நொடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவரே கண் கலங்கிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு அதிரடியான யாரும் எதிர்பாராத விஷயம் செயலில் கூட நேற்று விஜய் அவர்கள் அவர் ஈடுபட்டிருந்திருக்காரு. ஸோ அப்படி விஜய் அவர்கள் எதுக்காக நேற்று எல்லா முக்கியமான அரசியல் தலைவர்கள் அவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் அவர் போயிருந்தார். முக்கியமாக ஸ்டாலின் வீட்டில் ஸ்டாலின் அவரையே விஜய் அவர்கள் கண் கலங்க வைக்கிற மாதிரி என்னதான் விஷயம் விஜய் அவர்கள் பேசினார். இதில் அரசியல் ராஜதந்திரம் விஜய் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரையுமே முட்டாள் ஆக்குற மாதிரியான விஷயத்தையும் விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று எம்எல்ஏவாக விஜய் அவர்கள் அவர் பதவி எடுத்துக்கிட்டாரு. சட்டசபைக்கு உள்ள முதல் முறையாக போன விஜய் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா அவருடைய எம்எல்ஏ பதவியை ஏற்றுக்கிட்டாரு விஜய் அவர்கள். ஸோ ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா மத்தியானம் வரைக்கும் 234 தொகுதிக்கான எல்லா வேட்பாளர்களும் அவங்க பதவியை எடுத்துக்கிறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர்கள், திமுகவினர்கள், இன்னும் மற்ற இதர கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பதவியை எடுத்துக்கிட்டாங்க. விஜய் அவருக்கு வணக்கம் சொல்லாத ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர் மட்டும்தான் வணக்கம் சொல்லாமல் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வணக்கம் சொல்லலை, ஆனால் பெரும்பாலான பேர் விஜய் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பதவியை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ மத்தியானம் வரைக்கும் பதவி ஏற்பு நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா அவருடைய காரில் புறப்பட்டு நீலாங்கரையில் இருக்கிற ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ உள்ள விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறப்பவே வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் அவரை நேரடியாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது காலையில் தான் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் விஜய் அவர் முகத்தையும் பார்க்காம வணக்கமும் சொல்லாமல் பதவி எடுத்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக அவங்க வீட்டுக்கு விஜய் அவர் வந்திருக்காரு அப்படின்னதுமே அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காரு. அவருடைய முகத்திலையுமே ரொம்ப பெரிய அளவில் மலர்ந்த முகத்துடன் விஜயை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே ரெடியாக ஸ்டாலின் இருக்கார். அவர் பொன்னாடை போத்துறாரு, இவர் பொன்னாடை போத்துறாரு. 2 பேருமே பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கிட்ட அவர் கண் கலங்குற மாதிரி நிகழ்ச்சி அடைகிற மாதிரி விஜய் என்ன தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் அவருக்கு புரியல, என்னடா இது விஜய் முதலமைச்சர் ஆனது தான் இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அதை சொல்லலை. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்கிட்ட தோற்று போயிருக்காரு. ஸோ ஒரு சிஎம் வேட்பாளராக இருக்கிற ஸ்டாலின் அவர் தோற்று போனது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு விஜய் சொன்னதுமே அந்த இடத்துல ஸ்டாலின் அவருடைய ஆள் மனசில் இருந்த வேதனை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவர் அந்த விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டதுமே உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கொஞ்சம் நெகிழ்ச்சி அடைஞ்சு கண் கலங்குற மாதிரி தான் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கே இருந்து உடனடியாக புறப்பட்ட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நேரடியாக மதிமுக தலைவரான வைகோ அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்க்க போகிறாரு. ஸோ அங்கே போன விஜய் அவருக்கு பார்த்தீங்கன்னா பலத்த செம்மையான வரவேற்பு, மாலையெல்லாம் போட்டு வைகோ செம்மையாக வரவேற்றார் விஜய் அவரை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வைகோக்கிட்ட ஆசி பெற்று அவங்களுடைய வாழ்த்தும் பெற்றுக்கிட்டு விஜய் அவர்கள் அங்கே வைகோ வீட்டில் இருந்து புறப்பட்டுட்டார். ஸோ வைகோ வீட்டில் இருந்து புறப்பட்டதுக்கு அப்புறமா அப்படியே அங்கே இருந்து பழைய பாமக தலைவரான ராமதாஸ் அவரை சந்திக்கிறாங்க. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டியாக ராமதாஸ் அவருக்கு கிட்டத்தட்ட 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்களுடைய பசங்க, பேரம், பேத்தி இப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய கூட்டமே அந்த இடத்துல விஜய் அவருக்காக ரெட்டியாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ராமதாஸ் விஜய் அவரை பார்த்து ரொம்ப உற்சாகத்துடன் சந்தோஷமாக விஜய் அவரை வரவேற்றது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சின்ன டீ பார்ட்டி கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி.
ஒரு சின்ன டீ பார்ட்டி கொடுத்துருக்காங்க. அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டு ராம்தாஸ் அவர்கிட்டயுமே ஆசி பெற்றுக்கிட்டாங்க. விஜய் அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராம்தாஸ் அவர் வீட்டிலேயே பேரன் பேத்திகள் குழந்தைகள் எல்லாருமே விஜய் அவர் கூட நின்று ரொம்ப சந்தோஷமாக புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே எல்லாரையுமே சந்தோஷமாக சந்தித்து முடித்த விஜய் அவர்கள் அடுத்தபடியாக எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. ஸோ சீமான் அவருக்கும் விஜய் அவருக்கும் எந்த அளவுக்கு நெகட்டிவ்னஸ் இருக்குது. சாட்டை முருகன் விஜய் அவரை திட்டாத வார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக திட்டி திட்டி விஜய் அவரை என்னதான் திட்டினாலும் கடைசியாக மக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த என்னை இப்படியெல்லாம் திட்டினீங்கடா அப்படிங்கிற அந்த எண்ணம் எதுவுமே தன்னுடைய மனசில் வச்சுக்காம நேரடியாக சீமான் அவருடைய வீட்டுக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வாசலுக்கே வந்து கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்காரு விஜய் அவரை. ஸோ அந்த இடத்துலையுமே சில நிமிடங்கள் சந்தோஷமான சம்பவங்கள் நடக்குது. விஜய் அவர்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சீமான் அவர் பேசுகிறாரு. விஜய் அவருமே தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு சீமான் அவர்கிட்ட நல்லபடியாக நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு விஜய் அவர்கள் புறப்பட்டு அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மிகப்பெரிய கட்சி தலைவர்களை பார்த்துருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவரை மட்டும்தான் விஜய் அவர்கள் பார்க்கல. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியான கூட்டணி பேரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு விஜய் அவர்கள் பார்க்கல. ஆனால் நிச்சயமாக அடுத்த சில நாட்களில் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் செஞ்சிருக்க ஒரே நாளில் இப்படி 4 துருவங்களாக இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒரே நாளில் இவங்க எல்லாரையுமே வீழ்த்தின விஜய் அவர்கள் ஒரே நாளில் இவங்க எல்லாரையுமே எதுக்கு சந்திச்சார்? ஆசி பெறத்துக்காக மட்டும்தானா அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக ஏற்படும். ஸோ அதற்கான பதில் என்ன? ஏன் விஜய் அவர்கள் எல்லாருமே இப்படி அவங்கவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய வீட்டு நபர் போல் அவங்க வீட்டு பிள்ளை போல் எல்லாருக்கிட்டையுமே நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் பேசி பழகிட்டு வந்திருக்காரு. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆசி பெற்றிருக்காரு அப்படின்னு இதுக்கு பின்னாடி என்ன சூட்சமம் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் என்ன விஷயத்தை முன்வைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் சத்தியமாக அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நிறைய பேர் யாருமே பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளிட்டு மக்கள் எல்லாருமே விஜய் அவர் தான் வேணும் அப்படின்னு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே விஜய் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவரை ஏறக்குறைய திட்டின கட்சிக்காரங்களாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதே போல் விஜய் அவர்கள் நம்ம தமிழகத்தில் அதிரடியாக அடுத்தடுத்து நிறையா மாற்றங்கள் நிறையா சேஞ்சுகள் முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க இவங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாருமே அதிருப்தி அடைகிற மாதிரி கூட ஒரு சில திட்டங்கள் நம்ம தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் அடுத்தடுத்துன்னு சில மாற்றங்கள் நம்ம முதல்வன் படம் பார்த்தோம்ல அந்த படத்தில் வர்ற மாதிரி சில மாற்றங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வர இருக்காரு விஜய். ஸோ அந்தளவுக்கு பரபரப்பாக நம்ம தமிழக அரசியல் சூழல் மாறப்போகுது. இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் இவங்க யாருக்கிட்டேயுமே ஆசி பெறாமல் நேரடியாக விஜய் அவர் நான் தாண்டா பெரிய ஆள் நீங்கள்லாம் வேற உங்கள் எனக்கு கீழடா அப்படின்னு இஷ்டத்துக்கு விஜய் அவர்கள் ஏதாச்சும் அவர் தமிழக அரசியலில் ஏதாச்சும் அவர் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே விஜய் அவரை அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஒருத்தரும் அவங்கள கருத்துக்களை சொல்லுவாங்க. விஜய் அவருக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. விஜய் அவரை ஒழுங்காக வேலை பண்ணவும் விட மாட்டாங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் செயல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து பதவியேற்ற கையோட எல்லாருக்கிட்டையுமே அந்த ஆசீர்வாதம் ஆசையை பெற்றுக்கிட்டு விஜய் அவர் வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய மைண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவரை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி ஏறக்குறைய ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஏதாவது செஞ்சார் அப்படின்னா உடனே வேகமாக விஜய் அவரை விமர்சனம் பண்ண முன் வர மாட்டாங்க. அப்படியே முன் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே கண்டிப்பாக விஜய் அவரை திட்டி விமர்சனம் பண்ணுற மாதிரியான விமர்சனம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரியான விமர்சனம் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எல்லா கட்சியினர்களுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஆசி பெற்றுட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக ராஜதந்திரியாக செயல்பட்ட விஜய் அவர்கள் எல்லாரையுமே ஒரு நொடி முட்டாள் ஆக்கிற மாதிரி விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக அவர் செய்ய போல ஒரு சில அதிரடியான நடவடிக்கைக்கான ஒரு அச்சாரமாக தான் விஜய் அவர்கள் அவருடைய இந்த ஆசி பெற்றதுக்கான எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க எல்லாருமே விஜய் கூட ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. ஸோ இதனால் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவர் அரசியல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மற்ற கட்சியினர்கள் யாருமே எடுப்பிலேயே விஜய் அவரை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. விஜய் அவருக்கு எதிராகவும் யாரும் திரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக விஜய் அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போக முடியும். மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் ஈஸியாக விஜய் அவர்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் விஜய் அவர்கள் இப்படி எல்லார் வீட்டுக்கும் போய் ஆசி பெற்றிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் புத்திசாலித்தனமாக சாணக்கியத்தனமாக விஜய் அவர்கள் செஞ்சிருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.